தேவேந்திர ஃபட்னாவிஸ் பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கூட இருக்கார். அப்புறம் செய்தியாளர்கள்ட்ட பேசுறாரு. பேசும்போது திரு ராமஸ்ரீனிவாசன் எம்எல்ஏவா ஜெயிச்சார்னா நான் பிரதமர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவரை காமிச்சு அறிமுகப்படுத்தி மதுரைக்கு வர வேண்டிய மெட்ரோ திட்டத்தை இங்கே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றார். அதற்கு தான் நீங்கள் இது மாதிரி ஒரு முதல்வர் வந்து பேரம் பேசுறதும் பிளாக்மெயில் செய்வதும் சரிதானான்னு முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறார். பாஜகவுடைய தலைவர்கள் அதிக அளவு வட மாநிலங்கள்லேருந்து வர்றது பாஜகவுக்கும் லாபம் கொடுக்காது, அதிமுக பாஜக கூட்டணிக்கும் லாபம் கொடுக்காதுன்னா மறைமுகமாக அது திமுக தன்னுடைய அரசியலை செய்வதற்கு தானே அது வழி அமைச்சு கொடுக்குது. மூத்த பத்திரிகையாளர் ஷாமன் சொல்கிறது நிறைய விஷயம் யதார்த்தம். அது நம்ம அந்த யதார்த்தத்தை வந்து கடந்து போக முடியாது. இப்போது ஒரு முதலமைச்சர் ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு வராரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து அது வந்து அங்கே ஒரு பேசு பொருளாகும். இன்றைக்கி நம்ம விவாதமாக அதை எடுத்துருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இல்லை வந்ததுனால இல்லை, அவர் பேசுனதுனால இல்லை, வந்ததுனாலையோ பேசினதுனாலையோ வரதுனால அது ஒரு நாள் பேசு பொருள். ஃபட்னாவிஸ் வந்தார், பேசினார், இல்லை எடுத்துகிட்டு போய் பிஎம் அது அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வெளியில் ஒரு தோரணம் கட்டுவாங்க, ஒரு மாலை கட்டுவாங்க, ஒரு 2 ஸ்பீக்கர் வைப்பாங்க, வாழை மரம் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயம். அதனால் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒரு நாள் முகாமிடுறதோ இல்லை ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுறதுன்றது போன தேர்தலும் பண்ணாங்க. அது பெரிய அளவில் அவங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தராது. அது அந்த உண்மையை உணர்ந்த காரணத்தால் தான் அதிமுக தலைவர்கள் யாரும் அது கிட்ட போகாமல் அவங்க அதிமுகவுக்கு நெருடலாக இருக்காது. இல்லை, அதனால் ஒன்றும் பெரிய நெருடல்லாம் இருக்காது. இப்போது அவங்க வந்துட்டு இங்கே வந்து திமுகவுக்கு அது பிரச்சார யுக்தியாக பிரச்சாரத்துக்கு உதவும். அவங்களால நான் என்ன பார்க்குறேன்னா, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த தலைவர்கள் வசுந்தரா ராஜி உதாரணத்துக்கு சவுகார்பேட்டிலலாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அதேமாதிரி கோயம்புத்தூரில் ஒரு சில இடத்துல வந்து போனாங்க. யோகி கூட இங்கே வந்து போனார். அவர் வந்ததுனால ஓட்டு கூடவும் இல்லை, அவர் வந்ததுனாலும் குறையவும் இல்லை. அது வந்து ஒரு அப்படியே தான் இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்குன்றது என்னோட புரிதல். அது இதை வந்து இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஃப்ளாட்டாக இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. திரு ஷியாம் குறிப்பிட்டது அதிமுகவுக்கு அது பலவீனமாக அமையும், அதனால தான் அதிமுக அந்த இடத்த கடந்து போக முயற்சிக்கிறார்கள்னு சொல்கிறார்ல. வர்றதுனால லாபம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நஷ்டம்னா சரி வரவங்க இப்படி வச்சுக்கோங்க. வரவங்க கொஞ்சம் பையில் கொஞ்சம் சூட் கேஸில் பணம்லாம் போட்டுன்னு வராங்க, வெளிப்படையாக பேசுவோமே. இப்போ திமுக பெரிய கட்சி, பிரம்மாண்ட கட்சி, எதில் பெருசு? ஆளுகின்ற கட்சி, டெண்டரு, அதில் பிரச்சனை. வரவங்க வெறும் கொள்கையை எடுத்துன்னு வராமல், இந்த சாமி பேரை சொல்லாமல், இந்த ஒரு பேர் சாஃப்ரனைசேஷன் பண்ணாமல் வரவங்க கொஞ்சம் கையில் கல்லாப்பட்டி சிங்கார மாதிரி கொஞ்சம் எடுத்துன்னு வர வேண்டியது எடுத்துன்னு வந்து கூட அமலாக்கத்துறையும் எடுத்துன்னு வந்தால் அதுக்கு அதை வேறு. நீங்கள் வெறும் கொள்கை கோட்பாடை வந்து பேசினா அது பிரயோஜனம் இருக்காது. நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவங்க வராங்க, ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதனால போய்டும். ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி ஏதோ உதவி பண்ணுறாங்க. இப்போ ஃபட்னாவிஸ் வந்து நான் வந்து ராமசீனிவாசனுக்கு வாக்கு கொடுத்துறேன், நான் ஒரு பாம்பேயோட முதலமைச்சர், அதாவது மகாராஷ்டிரத்தோட முதலமைச்சர். பாம்பேல இப்படி லைட்டாக இப்படி பார்த்தாவே மொத்த மதுரை செலவையும் முடிச்சிடலாம். அப்போது சும்மா வந்தீங்களா, தமாஸ்க்கு வந்தீங்களா தோரணியா, இல்லை உண்மையிலே அவரை ஜெயிக்க வச்சு எடுத்துன்னு போய் பிஎம் பக்கத்தில் உட்கார வைக்க போது, சார் நான் போன இல்லைங்களா ஒரே ஒரு தொகுதி இது மதுரை, இது பாருங்கள் ஜெயிச்சாச்சு இட்டு வந்திருக்கேன் போது அவர் என்ன பண்ணுவார், பிஎம் சபாஸ் சூப்பர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவார். 3 பேரும் ஹிந்தியில் பேசுவாங்க. மெட்ரோ கொடுக்க, அது சும்மா மெட்ரோ வந்து சும்மா நான் என்ன சொல்கிறேன் கொடுப்பாங்கன்னா பேசுகிறாரு ஃபட்னாவிஸ். அவர் சொல்லுவார், சார் அரசியல்வாதிகள் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படி ஏற்றுக்க முடியாது. இப்போ இவர் மெட்ரோ கொடுப்பாங்கன்னு சொன்னால் உடனே மெட்ரோ வந்துருமா? இப்போ திமுகவில் வந்துட்டு உடனே மாணவர்கள் இதெல்லாம் ரத்துன்னாங்க. அப்புறம் அதிமுக படிப்படியாக சாராய கடைகள்லாம் மூடப்பட்டுனாங்க. அதனால் அரசியல்வாதிகள் சொல்கிறத வந்து அதை அப்படியே சொல்லிட்டாரு உடனே செஞ்சுருவாங்க அப்படின்ற இடத்துக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2000 ரூபாய் ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த 30,000 கோடி திட்டம், 50,000 கோடி புது ஏர்போர்ட் தரேன் அப்படின்றதெல்லாம் அங்கே வர வேண்டிய அதானிகளோ அம்பானிகளோ முதலீட்டாளர்கள் வந்தால் நடக்கும், வரலன்னா நடக்காது. அதனால் அது வந்து அது ஒரு உத்தரவாதம் தராங்க, அதுக்கெலாம் 100% கேரண்டி கிடையாது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு நாள் ஒரு ஒரு இப்போ இன்னொன்று, இப்போ அவர் ராமசீனிவாசனுக்கு லோக்கலில் ஒரு லேபிள் வரும், பா மகாராஷ்டிரா சிஎம் வந்தார்ப்பா அப்படின்னா 4 பேர் பேசுவாங்க, செய்தித்தாளில் போடுவாங்க, ஒரு விளம்பரம். இன்றைக்கி நம்ம புதிய தலைமுறையில் பேசுகிறோம், 4 பேர் பார்ப்பாங்க. இப்போ கூட்டணியில் இருந்துட்டு ஒரு கட்சி சும்மா இப்படி கை கட்டி நிற்க முடியாதுல்ல. ஆல்ரெடி வந்து மோடி அவர்கள் வந்தப்பவே இந்த மீட்டிங் ரோட் ஷோலாம் இல்லை, இவர் இபிஎஸ் அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் அப்படியே வந்தவர் வெறும் காரியகர்த்தாவை பார்த்துட்டு கிளம்பிட்டார். அவங்களுக்கு இல்லாத செல்வாக்கா இந்த தலைவர்களுக்கு, திரு மோடிக்கோ திரு அமித்ஷாவுக்கோ இல்லாத செல்வாக்கா அதை வச்சு இவங்க பயன்படுத்திட போகிறாங்க. இல்லை சார், இது செல்வாக்குன்றது பிரச்சனை கிடையாது சார். இது வந்து ஒரு தியேட்டர், இது வந்து ஒரு பார்ப்பதற்கு ஒரு பரபரப்பாக ஒரு காட்சி பொருள்.
அவ்வளவுதான். அதை தாண்டி அது வாக்கு மாறுறதோ இல்ல அதை வைத்து அரசியல், ஏன்னா நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். ஆனா நரேட்டிவ்க்குள்ள தானே போய் இது சிக்குது. ஆமா, அவங்க- டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுக செட் பண்ற நரேட்டிவ், அதுதான் நான் சொல்றேன். இது உதவி செய்யற மாதிரி தானே இருக்கு. சரி, அப்படி இதெல்லாம் வருங்க. இப்ப நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது இதெல்லாம் வரும். அவங்க எதிர்பார்த்தது அமலாக்கத்துறை, ஆனா அமலாக்கத்துறை வரல. அதான் நேத்து மம்தா பானர்ஜி ஏதோ கள்ள தொடர்பு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல யதார்த்தமான பாயிண்ட் என்ன நான் பாக்குறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கரத்தே தியாகராஜன் அவர்கள் ஒரு அவங்க கட்சிக்காரங்க கூட பேசும்போது, நிர்வாகிகள் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, தமிழிசை சவுந்தரராஜன் கூட போட்ட மீட்டிங்ல வெளிப்படையா ஒரு விஷயத்த சொன்னார். நாங்க அதிமுகவை நம்பி தான் இங்க நிக்கிறோம். நான் கூட சீட்டு வேணும்னு நான் கேட்டேன், ஆசைப்பட்டேன். ஆனா அக்கா சீனியர், அவங்க எம்எல்ஏ ஆகி கட்சி போனாங்கன்னா மேலே டெல்லியிலையும் பேசுவாங்க, இங்கேயும் பேசுவாங்க. அதனால் நான் ஒரு கட்சிக்காரராக நான் இன்றைக்கி பிஜேபிக்காரராக வேலை செய்வேன், எங்களை விட்டுறாதீங்க. அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உழைப்போம். என்டிஏ ஜெயிக்கணும், திமுக தோக்கணும். அப்போ அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்குள்ளே எந்த கட்சி தலைவர் எந்த வேட்பாளர்கள்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லை நாங்கள் வட இந்தியாவில் நாங்கள் பெரிய ஆள், நான் இந்த சிஎம்ஐ கூப்பிட்டு வரேன், அந்த அமைச்சரை கூப்பிட்டு வரேன்னா போயிட்டு அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்கள வரவேற்கிறதுக்கு காத்திருக்காங்க பாருங்க வேட்பாளர், அந்த நேரம் வேஸ்ட். வர வேணான்றாரா? வராதீங்கன்றாரு சார். அதாவது அந்தந்த மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணணும். இப்போ இங்க ஒருவேளை அப்படி பிஜேபி பிரச்சாரம் பண்ணணும், பிஜேபி நல்லா வாக்குவோம்னா அண்ணாமலையை பயன்படுத்திக்கோங்க. நயினார் நாகேந்திரன் அவர் தொகுதிக்கு போக மிச்ச நேரம் யூஸ் பண்ணலாம். வானதி ஸ்ரீனிவாசன், எல்முருகன், தமிழிசை, இந்த தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர்கள் போனால் அவங்கள பார்க்கிற பார்வை வேற. நீங்க அங்க போய் யோகியை கொண்டு வர்றது, அமித்ஷா ஐயா வர்றது, இல்லை அங்க ஃபட்னாவிஸ் வர்றது, அது பெரிய ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது, நேரம் தான் விரையும். அதை நீங்க அதிமுக தலைமையில் பாஜக இருக்கு, இது அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்னு அந்த களத்தை எடுத்துட்டு போறதா அந்த என்டிஏ கூட்டணிக்கே நல்லது. நீங்க என்டிஏ நாங்கள் காவி கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வண்டியெல்லாம் கூட பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் வண்டி போனால் செட் ஆகுது. ஒன்று வெள்ளை கலரில் மாற்றணும், இல்லை பச்சை கலரில் மாற்றணும். அப்படி போனால் தான் அது அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு பார்த்தா வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்கும்.